ஆனதும் முதல் கையெழுத்து மதுவிலக்குக்குத்தான் என திமுக தலைவர் கருணாநிதி கூறியது குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதுவிலக்கு குறித்து கருணாநிதியின் வாக்குறுதியையும் அது தொடர்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா முன்வைத்துள்ள கேள்வியையும் இப்பொழுது பார்க்கலாம். மதுவிலக்கு சட்டத்தை வெகு விரைவிலே உங்களுக்கு உறுதி கிடைக்கின்றேன். நான் ஒருவேளை உங்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டால் நான் பொழுதுகின்ற கையெழுத்து முதல் கையெழுத்து மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வருகின்ற அந்த கையெழுத்தாகத்தான் இருக்கும். முதல் கையெழுத்து மதுவிலக்குக்குத்தான் என்று சொன்ன திரு கருணாநிதி 1974 ஆண்டிலேயே திமுக ஆட்சியில் மதுவிலக்கை கொண்டு வந்தோம் என்றும் சொல்லியிருக்கிறார். 1974 ஆண்டில் பூரண மதுவிலக்கா அமலில் இருந்தது? இல்லையே. 1974 ஆண்டு போன்ற மதுவிலக்கு தான் இப்போதும் கொண்டு வரப்படும். பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என்றுதான் திரு கருணாநிதி சொல்லுகிறாரா? அதாவது தனியார் மூலம் மது விற்கப்படும் என்கிறாரா?